என் பெயர் அமுதவாணன். ஒரு யதார்த்தமான வாழ்க்கை சில நேரங்களில் கற்பனையை விடவும் விசித்திரமானதாக இருக்கும். என்னுடன் இரவு நேரக் கணக்கை தீர்த்தால் உன் தலைவிதியே மாறும் என்று சொன்ன ஒரு பிச்சைக்காரியை சந்தித்த நாள். அதன் பின்பு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் விசித்திரம் வாய்ந்தவை, ஆனால் முற்றிலும் யதார்த்தமானவை. இப்போது நான் மருத்துவமனையில் நின்று கொண்டிருக்கிறேன். என் தங்கை ராதாவின் முகம் கண்முன் வந்து வந்து போகிறது. மருத்துவமனை கட்டண கவுண்டரில் இருந்த ஊழியர் பணம் இல்லாமல் சிகிச்சை இல்லை என்று சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டியாய் தைத்தது. என் மனம் கட்டுப்பாட்டை இழந்தது. என் தங்கை ராதா மயக்க நிலையில் படுத்திருந்தாள். அவளது மூச்சு மிகவும் பலவீனமாக இருந்தது. ஒரு சிறு அசைவு கூட அவளது உயிரை நிறுத்திவிடலாம். அம்மாவின் கண்களில் கண்ணீர் இருக்க, அப்பாவின் நடுங்கும் கைகள் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தன. என் நண்பர் ராகேஷின் வீட்டை நோக்கி வேகமாக ஓடினேன். மூச்சு இறைக்க கதவை தட்டினேன். அவசரமும் கோபமும் கலந்திருந்ததால் என் கைகள் கதவை வேகமாக தட்டின. யாரது? தட்டி தட்டி கதவை உடைத்து விடாதே என்று ராகேஷ் உள்ளிருந்து கத்தினான். கதவு திறந்ததும் என் நிலையை பார்த்த ராகேஷ் அதிர்ந்து நின்றான். என் முகம் வெளிரி போயிருந்தது. வியர்வையில் என் சட்டை நனைந்திருந்தது. அமுதன், என்னாச்சு? அவன் குரலில் பயமும் பதற்றமும் இருந்தது. இல்லை, ராதா மருத்துவமனையில் இருக்கிறாள். அவளுக்கு உடனடி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். எனக்கு அவசரமாக பணம் தேவை. கடன் கொடு என்று நான் தடுமாறி சொன்னேன். ராகேஷ் ஒரு கணம் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக தலையை தாழ்த்தி, நண்பா, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன். என் கையில் ஒரு பைசா கூட இல்லை என்றான். இதை கேட்டதும் எனக்கு மனதளவில் உயிர் போனது. ஒரு சுவரில் சாய்ந்து நின்றேன். விரக்தி என் இதயத்தில் பெரும் சுமையாக இறங்கியது. நான் திரும்ப முயற்சித்த போது ராகேஷ் திடீரென என் கையை பிடித்தான். நில், ஒரு வழி இருக்கிறது. அது சாதாரணமானதல்ல, ஆனால் பலன் தரும் என்றான். என் கண்களில் நம்பிக்கையும் சந்தேகமும் தோன்றின. என்ன வழி? என் குரலில் ஒரு பரபரப்பு இருந்தது. நீரில் மூழ்குபவனுக்கு கிடைத்த கடைசி பிடி போல அது இருந்தது. ராகேஷ் தயக்கத்துடன், யமுனா வீதியில் ஒரு பிச்சைக்காரி இருக்கிறாள். அவளுடைய பெயர் கமலவேணி. அவளுடன் ஒரு இரவு தங்குபவர் பணக்காரராவார்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்றான். என் நரம்புகளில் ரத்தம் கொதித்தது. பைத்தியம் மாறி பேசாதே. நான் ஒரு அர்ச்சகரின் மகன். எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியும். இப்படி ஒரு விஷயத்தை எப்படி என்னிடம் நீ சொல்ல முடியும் என்று கோபத்துடன் கத்தினேன். ராகேஷ், உன் நம்பிக்கை எவ்வளவு உறுதியானது என்று எனக்கு தெரியும். ஆனால் இது ராதாவின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றான். என் மனசும் மூளையும் மோதிக்கொண்டன. என் கண்களுக்கு முன்னால் ராதாவின் வெளிரிய முகம் தோன்றியது. மகனே, ஏதாவது செய், தாமதமாகிவிடக் கூடாது என்ற அப்பாவின் குரல் என் காதுகளில் ஒலித்தது. நான் என் கைகளை இறுக்கமாக மடக்கியபடி பிடித்து கொண்டேன். இல்லை, இது நடக்காது. என் ஆன்மாவை நான் கரைபடுத்தி கொண்டால் என் தங்கையை எப்படி காப்பாற்றுவேன்? இந்த வழி எனக்கு வேண்டாம் என்றேன். ராகேஷ் ஒரு கணம் உதடுகளை மூடிக்கொண்டான். அமுதன், இது உன் முடிவு. நான் ஒரு வழியை காட்டினேன். பிடிக்கவில்லை என்றால் மறுத்துவிடு. ஆனால் நேரம் மிகவும் குறைவு என்றான். நான் திரும்பினேன். வெளியே சாலையில் ஒரு காரின் ஹாரன் ஒலித்தது. ஆனால் அது என் காதுகளுக்குள் மெதுவாகவே கேட்டது. என் மனம் முழுதும் குழப்பத்தில் இருந்தது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் உயிருக்கே ஆபத்து என்ற டாக்டரின் வார்த்தைகள் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. என் உதடுகளில், ஓ கடவுளே, ஒரு வழியை காட்டு என்று முணுமுணுத்தேன். ராகேஷ் என் தோளில் கை வைத்தான். நண்பா, உன் நிலையை புரிந்து கொள்கிறேன். ராதா பிழைக்க வேண்டுமென்று நான் பிரார்த்திக்கிறேன் என்றான். நான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். தெருவிளக்குகள் என் மனதின் கனத்தை மேலும் கூட்டின. ஒவ்வொரு அடியிலும் உண்மையில் ஒரு தேவை நட்பண்பை விட பெரிதாக இருக்க முடியுமா என்ற கேள்வி என் மனசாட்சியை உலுக்கியது. இல்லை, என் இறைவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறான். கமலவேணி போன்ற வழிகள் எனக்கு வேண்டாம் என்று என்னிடமே சொல்லிக் கொண்டேன். ஆனால் எங்கேயோ எனக்குள் ஒரு முள் குத்தியது. கமலவேணி என்ற பெயர் என் மனதில் பதிந்தது. நான் நடந்து கொண்டே இருந்தேன். சாலை காலியாக இருந்தது. தொலைவில் நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. நான் வானத்தை பார்த்தேன். அம்மாவின் அழுத முகம், அப்பாவின் நடுங்கும் பிரார்த்தனை என் கண்களுக்கு முன்னால் தோன்றியது. எல்லாம் சரியாகிவிடும் என்று என்னை சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் எனக்கு நேரம் இல்லை. நேரத்தை வீணாக்காதீர்கள் என்ற டாக்டரின் வார்த்தைகள் என் மனதில் சுத்தி போல் ஒலித்தன. என் இதயம் தவித்தது. என் முடிவுகள் மாறத் தொடங்கின. ஒருபுறம் நட்பண்பின் உறுதியான சுவர், மறுபுறம் என் தங்கையின் வாழ்க்கை. நான் என் கையை இறுக்கமாக பிடித்து என் தலையை தாழ்த்தினேன்.
ராகேஷ் என் தோளில் கை வைத்தான். அவன் எனக்கு ஒரு முடிவெடுப்பதற்காக கடைசி நேரத்தை கொடுப்பது போல் இருந்தது. அமுதன், இது உன் முடிவு. நான் வழியை சொன்னேன். செல்வதா அல்லது செல்வதில்லையா என்பது உன் விருப்பம் என்று மட்டுமே சொன்னான். மழைத்துளியின் ஈரம் என் சட்டையை நனைத்தது. நான் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக அவனுடன் நடந்தேன். என் ஒவ்வொரு அடியும் கனமாகிவிட்டது போல இருந்தது. ஆனால் என்னால் நிற்க முடியவில்லை. நாங்கள் இருவரும் யமுனா வீதியின் பழைய சந்துகளுக்குள் நுழைந்தோம். சந்தை பகலில் சத்தமாக இருக்கும். ஆனால் இரவில் வெறிச்சோடி போனது. பழைய வீடுகளின் திண்ணைகள் மழையால் சொட்டி கொண்டிருந்தன. ஒரு இடத்தில் ஒரு பழைய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் அடியில் சிலர் போர்வையில் சுற்றி கொண்டு உட்கார்ந்திருந்தனர். அங்கிருந்து செல்லும் போது அனைவரின் கண்களும் எங்கள் மீது பதிந்தது போல உணர்ந்தேன். நாங்கள் எங்கு செல்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும் போல. சில அடிகள் தொலைவில் ஒரு பாழடைந்த உருவம் தெரிந்தது. அது சாலையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தது. அவள் உடைகள் கிழிந்திருந்தன. மேலும் தலையில் முடி சிக்கியிருந்தது. நான் திகைத்து நின்றேன். என் கால்கள் நின்றுவிட்டன. ராகேஷ் மெதுவாக சைகை செய்தான். அவள்தான் கமலவேணி. உன் பிரச்சனைக்கான தீர்வு அங்கே இருக்கிறது. நான் ஒரு ஆழமான மூச்சு எடுத்து அந்த பெண்ணை உற்று பார்த்தேன். அவள் தன் கந்தலுடையில் சுற்றி கொண்டு தரையில் உட்கார்ந்திருந்தாள். அவள் கையில் ஒரு பாத்திரம் இருந்தது. அதில் சில நாணயங்கள் இருந்தன. அவளைச் சுற்றி யாரும் இல்லை. அவள் அமைதியாகவும் தனியாகவும் உட்கார்ந்திருந்தாள். உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது போல. என் உதடுகளில் வார்த்தைகள் வந்தன. இவளுக்கே ஆதரவு இல்லை. எனக்கு எப்படி உதவுவாள்? இவளே ஏழை போல தெரிகிறாள். ராகேஷ் சொன்னான். அதுதான் மர்மம் அமுதன். அவள் எப்படி மக்களை பணக்காரர்களாக்குகிறாள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவளிடம் சென்றவர்கள் வெறும் கையுடன் திரும்பவில்லை என்று. நான் அவனை முறைத்து பார்த்தேன். நீ முதலில் அங்கு சென்றிருக்கிறாயா என்றேன். ராகேஷ் தன் பார்வையை தாழ்த்தினான். நான் இல்லை. என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் பலர் சென்று மாறிவிட்டார்கள். ஒருவன் அவனுடைய வேலையை இழந்தான். அவன் அவளிடம் சென்றான். இன்று அவனுக்கு பல கடைகள் உள்ளன. அனைவரும் இந்த பெண்ணை பற்றி தான் பேசுகிறார்கள் என்றான். என் இதயத்தில் ஒரு கல்லை வைத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தேன். அவளுக்கு முன்னால் சென்ற போது அவள் திடீரென அசைந்தாள். கமலவேணி தன் முகத்தை உயர்த்தினாள். என் கண்கள் ஸ்தம்பித்தன. அப்படி ஒரு கொடூரமான முகம். அவளது முகம் மோசமாக எரிந்திருந்தது. ஒரு கண்ணை சுற்றி ஒரு ஆழமான வடு இருந்தது. மற்றொரு பகுதி மங்கலாக இருந்தது. ஆனால் அவளது பார்வைதான் மிக பயங்கரமாக இருந்தது. நேராக என் ஆன்மாவின் உள்ளே ஊடுருவியது. நான் பின்னோக்கி சென்றேன். என் கால்கள் தடுமாறின. பயம் என்னை தள்ளியது. என் முதுகெலும்பில் ஒரு குளிர் அலை ஓடியது. கமலவேணி மெதுவாக, ஏன் வந்தாய் என்றாள். அவளது குரல் கரகரப்பாக இருந்தது. நான் என் நாவை அசைக்க முயற்சி செய்தேன். ஆனால் வார்த்தைகள் என் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. ஏன் வந்தாய் என்று அவள் மீண்டும் கேட்டாள். இந்த முறை அவளது குரலில் அதிக கடுமை இருந்தது. நான் நடுங்கும் குரலில், எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் தவறுதலாக என்றேன். அதற்கு பிறகு என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ராகேஷ் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. நான் திடீரென திரும்பி ஓடத் தொடங்கினேன். நான் வெறிச்சோடி போன சந்துகளையும் கடந்து சென்றேன். தண்ணீர் துளிகள் என் உடைகள் மீது விழுந்தன. வீட்டை நோக்கி செல்லும் போது நான் திரும்பி பார்க்கவில்லை. என் மனதில் ஒரே ஒரு ஆசை இருந்தது. முடிந்தவரை வேகமாக இந்த பயங்கரமான இடத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் அது. வழியில் ஒரு டீ கடைக்காரர் தன் கடையை மூடிக்கொண்டிருந்தார். நான் மூச்சு வாங்கி நடுங்குவதை பார்த்து, என்ன நடந்தது தம்பி? என்ன பேய் அல்லது பிசாசை பார்த்தீர்களா என்று கேட்டார். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. தொடர்ந்து ஓடினேன். என் மூளை மரத்து போயிருந்தது. கமலவேணியின் எரிந்த முகம் என் கண்களில் பதிந்திருந்தது. அவளது பார்வையின் விஷம் என் இதயத்தை கீறிக் கொண்டிருந்தது. வீட்டின் அருகே வந்தபோது நான் வேகத்தை குறைத்தேன். உள்ளிருந்து அம்மா சாமியிடம் வேண்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். அம்மா என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். எங்கே போனாய் அமுதா? ஏதாவது பணம் ஏற்பாடு செய்தாயா என்றாள். நான் என் பார்வையை தாழ்த்தினேன். என் வாய் மூடப்பட்டது. என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. என் மனதில் ஒரே ஒரு சிந்தனை தான் இருந்தது. நான் கமலவேணியை பார்த்து விட்டேன். இப்போது அந்த காட்சி என் இரவு தூக்கத்தை கூட கெடுத்துவிடும். நான் வீட்டிற்குள் நுழைந்த போது என் மூச்சு இன்னும் சீராகவில்லை. அம்மா ஓடி வந்தார். அவளது முந்தானையின் விளிம்பில் கண்ணீரின் ஈரம் தெளிவாக தெரிந்தன. அவள் என் முன் நின்று நடுங்கும் குரலில், மகனே, ஏதாவது ஏற்பாடு செய்தாயா இல்லையா? வீட்டிலுள்ள சில பொருட்களை விற்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆனால் அது பத்தாது என்றார். என் இதயம் கல் போல கனமாக இருந்தது. நான் தலையை மட்டும் ஆட்டினேன். அவள் அழும் நிலையில் இருந்தாள். அவளது கைகள் திடீரென சேர்ந்தன. பிச்சை கேட்பது போல அவள், கடவுளுக்காக ஏதாவது செய்,
ராதாவின் உயிரை காப்பாற்று, தாமதமாகிவிட்டால் பிறகு எதுவும் செய்ய முடியாது என்று கெஞ்சினாள். நான் அமைதியாக நின்றேன். என் கால்களை இழுத்து கொண்டு வெளியே சென்றேன். அருகிலிருந்த மருத்துவமனையின் அறைக்குள் சென்றதும் ராதாவின் வெளிரிய முகம் என் கண்களுக்கு முன்னால் வந்து சென்றது. அவள் மயக்கத்தில் கூட மெதுவாக முனகிக் கொண்டிருந்தாள். அவளை சுற்றி மருந்துகள் மற்றும் திறந்த பெட்டிகள் சிதறி கிடந்தன. அப்பாவின் நடுங்கும் கைகள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு நொடியும் என்னை மேலும் கட்டாயப்படுத்தியது. ஒரே ஒரு பெயர் என் மூளையில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது, கமலவேணி. நான் ஒரு கணம் என் கண்களை மூடினேன். பிறகு அந்த அருவருப்பு இருந்த போதிலும் எழுந்து நின்றேன். என் மனசாட்சி என்னை இந்த வழியை தேர்ந்தெடுக்காதே என்று தடுத்தது. ஆனால் தேவை என்னை தள்ளியது. நான் என் காலணிகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தேன். இருட்டில் தெரு வெறிச்சோடி போயிருந்தது. நாய்களின் குரைக்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. நான் வேகமாக நடந்தேன். மீண்டும் யமுனா வீதியை நோக்கி சென்றேன். வழியில் ஒரு காவல்துறை வாகனம் நின்றிருந்தது. 2 காவலர்கள் சாலையோரத்தில் இருந்தனர். அவர்களில் ஒருவர் என்னை பார்த்து, ஏய் தம்பி, இந்த நேரத்தில் எங்கே போகிறாய் என்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் தைரியமாக, என் தங்கை மருத்துவமனையில் இருக்கிறாள், சில மருந்துகளை வாங்கப் போகிறேன் என்றேன். அவர் என்னை தலையிலிருந்து கால்வரை பார்த்துவிட்டு தன் தோள்களை குலுக்கிக் கொண்டு அமைதியாகிவிட்டார். நான் மூச்சு விட்டு தொடர்ந்து நடந்தேன். நான் யமுனா வீதியை அடைந்த போது ஒரு பாழடைந்த காட்சி எனக்காக காத்திருந்தது. பாதி உடைந்த கடைகள், மூடப்பட்ட கதவுகள் மற்றும் நடுவில் அதே உருவம், கமலவேணி. மழை நின்றுவிட்டது. ஆனால் தரையிலுள்ள தண்ணீர் இன்னும் பளபளப்பாக இருந்தது. அவள் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். நான் திரும்பி வருவேன் என்று எதிர்பார்த்தது போல. அவள் என்னை பார்த்ததும் அவள் உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றியது. அவளது கண்கள் இருளில் மின்னின. என் இதயம் படபடத்தது. ஆனால் இந்த முறை நான் நிற்பதற்கு பதிலாக அவளை நெருங்கினேன். நான் நடுங்கும் குரலில், எனக்கு உங்களிடம் வேலை இருக்கிறது என்றேன். அவள் ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். பிறகு தன் எரிந்த முகத்தில் கை வைத்து மெதுவாக, நீ திரும்பி வந்துவிட்டாய் என்றாள். அவளது குரலில் ஒரு விசித்திரமான அமைதியும் கிண்டலும் கலந்திருந்தது. நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. தரையில் என் பார்வையை பதித்தேன். அவள் திடீரென, என்னுடன் வா என்றாள். நான் அதிர்ச்சியில் என் தலையை உயர்த்தினேன். என் கால்கள் தானாகவே அவளை பின்தொடர்ந்தன. அவள் எழுந்து ஒரு குறுகிய சந்தில் நுழைந்தாள். சந்தையின் இருபுறமும் பழைய வீடுகள் இருந்தன. சுவர்களின் பூச்சு உதிர்ந்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தன. வழியில் ஒரு பூனை எங்கள் முன்னால் கடந்து சென்றது. அதன் மியாவ் சத்தம் அமைதியை உடைத்தது. நான் சுற்றி பார்த்தேன். சூழ்நிலையில் பயத்தின் அறிகுறி இருந்தது. ஆனால் நான் நடந்து கொண்டே இருந்தேன். வெகு நேரமான பின்பு நாங்கள் ஒரு பழைய கட்டிடத்திற்கு முன்னால் வந்தோம். கதவு பாதி உடைந்திருந்தது. அவள் உள்ளே சென்றாள். நான் அவளை பின்தொடர்ந்தேன். உள்ளே இருட்டாக இருந்தது. தரையில் தண்ணீர் தேங்கி இருந்தது. மேலும் சுவர்களில் ஈரப்பதத்தின் கரைகள் இருந்தன. ஒரு மூலையில் ஒரு உடைந்த நாற்காலி கிடந்தது. கமலவேணி நின்றாள். என் பக்கம் திரும்பி பார்த்தாள். இதுதான் என் வீடு. பாழடைந்த வீடு போல தெரிகிறது இல்லையா? அவளது குரலில் ஒரு சிரிப்பு மறைந்திருந்தது. ஆனால் அந்த சிரிப்பு இதயத்தை உலுக்கியது. நான் அமைதியாக இருந்தேன். என் பார்வையை தாழ்த்தி நின்றேன். அவள் முன்னே சென்று ஒரு அறையின் கதவை தள்ளினாள். கதவு கீச்சிய சத்தத்துடன் திறந்தது. உள்ளே இருட்டாக இருந்தது. அவள் ஒரு பழைய விளக்கை எரிய வைத்தாள். வெளிச்சத்தில் அறை தெரிந்தது. ஒரு கட்டில், ஒரு உடைந்த அலமாரி மற்றும் தரையில் சிதறிய பொருட்கள். நான் ஒரு ஆழமான மூச்சு எடுத்தேன். இப்போது தாமதிக்காதே. நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று முடிவு செய்ய வேண்டும் என்றாள். நான் அமைதியாக நின்றேன். ஆனால் எனக்கு தெரியும், திரும்புவதற்கான கதவு எளிதாக திறக்காது. கட்டிடத்திற்குள் ஈரப்பதமும் பாழடைந்ததன் வாடையும் கலந்திருந்தது. கூரையின் பாதி பகுதி உடைந்திருந்தது. ஆனால் ஒரு அறை அப்படியே இருந்தது. ஒரு பழைய துணி கட்டிலில் விரிந்திருந்தது. அறை சிறியதாக இருந்தது. அவள் என்னை பார்த்து, சொல், பணம் அல்லது உடல் என்றாள். என் உதடுகள் காய்ந்து விட்டன. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. நான் நடுங்கும் குரலில், பணம், எனக்கு பணம் மட்டுமே வேண்டும் என்றேன். அவள் ஒரு கணம் என்னை உற்று பார்த்தாள். இந்த பணத்தை பெற என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறாயா என்று கேட்டாள். நான் தயங்கியவாறே ஆம் என்று தலையசைத்தேன். சரி, பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த கட்டிலில் போய் உட்கார், எதற்கும் தயாராக இரு என்றபடி உள்ளே இருந்து ஒரு பெட்டியை எடுத்தாள். அந்த பெட்டி மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. இந்த பெட்டியை திறப்பதற்கு முன் உனக்கு உண்மையில் உடல் வேண்டாமா, பணம் மட்டும் போதுமா, அல்லது இரண்டும் வேண்டுமா என்று சொல். மேலும் நீ எதற்காக இங்கு வந்தாய் என்ற உண்மை காரணத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னாள். நான் பணத்திற்காக மட்டுமே வந்தேன்.
உண்மையில் தவறான செயல்கள் எதிலும் எனக்கு நாட்டமில்லை என்றேன். அப்படி என்ன பணத்தின் மீது ஆசை உனக்கு என்றாள். என் தங்கையின் நிலை பற்றி விளக்கிய பின் பணம் அந்த பெட்டியில்தான் இருக்குமோ என எண்ணி அதை திறக்க முற்பட்டேன். அவள், இதை இப்போது திறக்காதே, நான் சொல்லும் வரை காத்திரு என்று எச்சரித்தாள். கமலவேணி அறையை விட்டு திடீரென வெளியேறினாள். வெளியே கதவு பூட்டப்பட்ட சத்தம் கேட்டது. நான் தனியாக இருந்தேன். அறையில் இருளும் அமைதியும் கலந்திருந்தன. திடீரென சுவரிலிருந்து ஒரு பயங்கரமான ஓசை கேட்டது. அது ஒரு பூனை அல்லது நாயின் சத்தம் போல இல்லை. என் இதயத்தில் ஒரு பயம் தோன்றியது. சுவரிலிருந்து சத்தம் வந்த இடத்தை உற்று பார்த்தேன். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. நான் அப்படியே பெட்டியை பார்த்தேன். அது தானாகவே அசைந்தது. ஒரு சிறிய கீறல் சத்தம் கேட்டது. பெட்டி மெதுவாக திறந்தது. உள்ளே சிறிய மனித கை போன்ற ஒரு எலும்புக்கூடு இருந்தது. அந்த எலும்புக்கூடு தானாகவே தன் கையை மெதுவாக உயர்த்தியது போல் தெரிந்தது. அது வெற்றுக்கை. அந்த கையில் கத்தி, ஆயுதம், பணம் என எதுவும் இல்லை. நான் திகிலில் உறைந்து போனேன். அது கட்டிலிலிருந்து கீழே விழுந்தது. எலும்புக்கூடு தரையில் சிதறியது. ஒரு நடுத்தர வயது பெண் சிரிக்கும் சத்தம் என் காதில் கேட்டது. ஆனால் அவள் அங்கு இல்லை. நான் கதவை திறக்க முயற்சி செய்தேன். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. பயத்தில் சத்தமிட்டு அலறினேன். கடவுளே, என்ன மாதிரியான இடம் இது? என் தங்கையின் உயிரை காப்பாற்ற எப்படியாவது உதவி செய். என் உயிரை கூட பிணையம் வைத்துக் கொள்கிறேன் என்று சத்தம் போட்டு சொன்னேன். பின்பு கமலவேணி என் கண் முன்னே தோன்றி, நீ சொல்லும் காரணம் உண்மைதான், நீ எதிர்பார்க்கும் பணம் உனக்கு உண்டு என்று சொன்னாள். பிறகு அவள் அறையின் மூலையில் இருந்த உடைந்த அலமாரியை நோக்கி சென்றாள். அலமாரியின் கதவுகள் கீச்சிய சத்தத்துடன் திறந்தன. அவள் பழைய துணிப்பெட்டிகளை புரட்டத் தொடங்கினாள். நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். இது ஒரு வில்லங்கம் என்று நான் சந்தேகித்தேன். ஆனால் அடுத்த நொடியே என் சந்தேகம் உடைந்து விட்டது. அவள் 500 ரூபாய் நோட்டுகளின் ஒரு சில கட்டுக்களை வெளியே எடுத்தாள். நேராக என் முன் போட்டாள். நான் திகைத்து நின்றேன். கட்டுக்கள் தரையில் விழுந்து பரவியது. நோட்டுகள் சுத்தமாகவும் புதியதாகவும் இருந்தன. நான் நடுங்கும் கைகளால் அவற்றை எடுத்தேன். தடுமாறி, இவ்வளவு என்றேன். அவள் கிண்டலாக சிரித்தாள். குறைவாக இருக்கிறதா? இன்னும் வேண்டுமா என்றாள். என் நெற்றியில் வியர்வை வழிந்தது. நான் வேகமாக தலையசைத்தேன். இல்லை, இது எதிர்பார்த்ததை விட அதிகம். நான் நோட்டுகளின் கட்டுக்களை உடனடியாக என் பையில் வைத்துக் கொண்டேன். என் இதயம் படபடத்தது. ஆனால் அந்த பயத்தினுள்ளும் ஒரு விசித்திரமான நம்பிக்கை தோன்றியது. யாரோ என் சுமையை நீக்கிவிட்டது போல உணர்ந்தேன். நான் அவளை பார்த்து, இது எல்லாம் உன்னிடம் எங்கிருந்து வந்தது என்றேன். அவள் அமைதியாக இருந்தாள். தன் பார்வையை மட்டும் திருப்பினாள். அவளது அமைதி என் கேள்வியை மேலும் கனமாக்கியது. ஆனால் என்னால் மேலும் எதுவும் கேட்க முடியவில்லை. அறையின் அமைதி மற்றும் பாழடைந்த சுவர்களுக்கு மத்தியில் என் கால்கள் எழுந்து நின்றன. பிறகு நான் மெதுவாக கதவை நோக்கி நகரத் தொடங்கினேன். நான் வெளியே வந்ததும் இரவின் குளிர்ந்த காற்று என் முகத்தை தாக்கியது. நான் ஒரு ஆழமான மூச்சு விட்டேன். நான் என் கால்களை நிதானப்படுத்திய போது என் பாக்கெட்டில் இருந்த தொலைபேசி ஒலித்தது. திரையில் அப்பாவின் எண் மின்னியது. நான் உடனடியாக அழைப்பை எடுத்தேன். அப்பா என்று நான் மகிழ்ச்சியில் கிட்டத்தட்ட கத்தினேன். பணத்திற்கான ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றேன். பிறகு அப்பாவின் குரல் கேட்டது. மகனே, ராதாவுக்கு அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது. இப்போது அவள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று டாக்டர் சொன்னார். கட்டணத்தை காலைக்குள் செலுத்த அனுமதித்து விட்டனர் என்றார். என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. நான் சாலையின் ஓரத்தில் குனிந்து கடவுளை வணங்கினேன். கடவுளே, உனக்கு நன்றி என்றேன். என் இதயத்திற்குள் ஒரு கேள்வி குத்தியது. கமலவேணியிடம் ஏன் இவ்வளவு பணம் இருக்கிறது? விசித்திரமான எலும்புக்கூடு சம்பவம் எப்படி நடந்தது? நான் சாலையின் மூலையில் நின்றேன். அங்கே ஒரு கடையின் பழைய போர்டு காற்றில் அசைந்தது. என் காதுகளில் அப்பாவின் வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருந்தன. ஆனால் என் மனம் கமலவேணியிடம் நின்றிருந்தது. ஒருவேளை இது கள்ள நோட்டுகளாக இருக்கலாம் என்று நினைத்தேன். நான் உடனடியாக நோட்டுகளை வெளியே எடுத்து ஒரு நோட்டை வெளிச்சத்தில் பார்த்தேன். அது உண்மையானது. நான் மற்றவற்றையும் பார்த்தேன். அனைத்தும் உண்மையானவை. என் சந்தேகம் மேலும் அதிகரித்தது. சிறிது தூரத்தில் ஒரு டாக்ஸி நின்றிருந்தது. டிரைவர் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரிடம் சென்று, அண்ணா, இந்த பகுதியின் அந்த பெண்ணை தெரியுமா என்று கேட்டேன். அவர் கொட்டாவி விட்டு, எந்த பெண்ணை பற்றி பேசுகிறீர்கள் என்றார். அவள் இங்கு பாலடைந்த வீட்டில் வசிக்கிறாள். அவள் பெயர் கமலவேணி. அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஓ, அவள்? ஆமாம், பல ஆண்டுகளாக இங்கேதான் இருக்கிறாள். மக்கள் அவளை பற்றி பல விஷயங்களை சொல்கிறார்கள். சிலர் அவளுக்கு மாந்திரீகம் தெரியும் என்கிறார்கள். சிலர் அவள் திருட்டுத்தனமாக சிலருக்கு செல்வத்தை விநியோகிக்கிறாள் என்கிறார்கள். ஆனால் உண்மை யாருக்கும் தெரியாது.
அந்த வில்லங்கமான இடத்திற்கு யாரும் போகாமல் இருப்பதே நல்லது என்றே பெரும்பாலானோர் சொல்கின்றனர் என்றார். நான் தலையசைத்து நன்றி சொல்லிவிட்டு நடந்தேன். வழியில் ஒரு பழைய கோவில் அருகில் சென்றேன். அர்ச்சகர் அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து, தம்பி, இந்த இரவில் எங்கே செல்கிறாய் என்று கேட்டார். நான் தயங்கி, என் தங்கை மருத்துவமனையில் இருக்கிறாள், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றேன். அவர் தன் கையை வணங்கியபடி பிரார்த்தனை செய்தார். நான் வீட்டிற்கு சென்று அப்பாவிடம், அப்பா, கவலைப்படாதீர்கள், காலைக்குள் கட்டணத்தை நானே செலுத்துகிறேன் என்றேன். அப்பா மெதுவாக, கடவுள் நம்மை கைவிட மாட்டார், கடவுளின் கருவியால் உதவி கிடைத்தது என்றார். நான் என் கண்களை மூடினேன். உள்ளிருந்து ஒரு எண்ணம் வந்தது. அது ஒரு கருவியாலா அல்லது கமலவேணி மூலமாகவா? இரவு கடந்து கொண்டிருந்தது. ஆனால் என் மனம் அமைதியாகவில்லை. என் பாக்கெட்டில் இருந்த நோட்டுகள் கனமாக உணர்ந்தன. ஒவ்வொரு நோட்டுடனும் ஒரு கேள்வி இணைந்திருப்பது போல. அறைக்குள் சென்று அம்மாவிடம் செய்தியை சொன்னேன். அவள் மகிழ்ச்சியில் அழுதாள். கடவுளின் அருள் என்று திரும்ப திரும்ப சொன்னாள். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். கமலவேணியிடம் ஏன் இவ்வளவு பணம் இருக்கிறது? அங்கு நடந்த விசித்திரமான சம்பவங்கள் என்ன? இந்த கேள்விகள் என் இதயத்தில் ஒரு கத்தி போல குத்தியது. நான் திரும்பி அதே பாழடைந்த வீட்டிற்கு சென்றேன். மழைக்கு பின் பூமியின் ஈரம் இன்னும் உணரப்பட்டது. பழைய சுவர்களில் தண்ணீர் துளிகள் வடிந்து கொண்டிருந்தன. கதவை தள்ளி உள்ளே நுழைந்த போது அதே விளக்கு மின்னிக் கொண்டிருந்தது. கமலவேணி ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாள். அவள் தன் கண்களை உயர்த்தி கடுமையான குரலில், உன் வேலை முடிந்துவிட்டது, பிறகு ஏன் வந்தாய் என்று கேட்டாள். நான் நின்றேன். ஆழமான மூச்சு எடுத்து தயக்கத்துடன், எனக்கு மேலும் பணம் தேவையில்லை, நான் உன் கதையை கேட்க வந்தேன் என்றேன். அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவளது கண்களில் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. நான் மெதுவாக, இந்த முகம், இது எல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்டேன். அவளது உதடுகள் நடுங்கின. மேலும் அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஒரு கணம் அவள் தன் பார்வையை தாழ்த்தினாள். நான் பதற்றமடைந்து உடனடியாக, மன்னிக்கவும், உன்னை காயப்படுத்துவது என் நோக்கமில்லை, நான் என்றேன். அவள் மெதுவாக, காயம் இல்லை, பல ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒருவர் என் நிலையை பற்றி விசாரித்திருக்கிறார்கள் என்றாள். அவளது குரலில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. ஒரு சுமை நீங்கியது போல. அந்த நேரத்தில் அறையின் மூலையில் இருந்த நாற்காலி கீச்சியது. ஒருவேளை அது காற்றால் அசைந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அது அமைதியின் தீவிரத்தால் ஏற்பட்டது என்று பிறகு புரிந்து கொண்டேன். அமைதியில் அவளது மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது. அவள் என்னை பார்த்து, மக்கள் தங்கள் தேவைகளுடன் வருகிறார்கள், என் முகத்தை பார்ப்பதில்லை, பணத்திற்காக மட்டுமே நிற்கிறார்கள், பிறகு ஓடிவிடுகிறார்கள் என்று சொல்லி, இன்று நீ முதன்முறையாக வித்தியாசமான ஒன்றை கேட்கிறாய். இன்று நீ என்னை ஒரு மனிதனாக நினைத்தாய். கேள், நான் ஒரு குடும்ப பிச்சைக்காரி அல்ல, மாறாக சூனியக்காரியும் அல்ல என்றாள். அவள் ஒரு கணம் நின்று பிறகு தன் இடுப்பை நேராக்கி மெதுவாக, நான் கமலவேணி, ஒரு பெரிய ஜமீன்தாரின் மகள் என்றாள். என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆனால் அவளது குரலில் உண்மைகள் இருந்தன. அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். தாத்தாவின் நிலம் நிறைய இருந்தது. அப்பாவின் வியாபாரம், செல்வம் ஏராளமாக இருந்தது. எங்கள் வீட்டில் எந்த குறையும் இல்லை. பெரிய மனிதர்கள் விருந்துகளுக்கு வருவார்கள். வேலைக்காரர்கள் எங்கள் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் எல்லா வசதிகளுக்கும் மத்தியில் ஒரு புதிர் இருந்தது. நான் கேள்விக்குரிய பார்வையுடன் பார்த்தேன். அவள் முன்னோக்கி சாய்ந்து மெதுவாக, அந்த புதிர் என் சித்தப்பா ஹரிகோவிந்த் தான் என்றாள். அவரது கண்கள் எப்போதும் எங்கள் சொத்தின் பங்கை நோக்கித்தான் இருந்தன. தாத்தா இறந்தபோது நிலங்கள் பிரிக்கப்பட்டன. அவருடைய பங்கு சிறிதளவு மட்டும் குறைவாக இருந்தது. அது அவருடைய இதயத்தில் ஒரு தீயை மூட்டியது. அது ஒருபோதும் அணையவில்லை. அவருடைய திறமையற்ற தன்மை மற்றும் சூதாட்டம் அவரது நிலத்தை அழித்தது. வியாபாரம் அழிந்துவிட்டது. ஆனால் உழைப்பதற்கு பதிலாக அந்த பேராசை அவரது இதயத்தை கருப்பாக்கியது. நான் தயக்கத்துடன், உன் அப்பா எதுவும் செய்யவில்லையா என்று கேட்டேன். அவள் சிரித்தாள். ஒரு வெற்றுச் சிரிப்பு. அப்பா அவருக்கு ஆதரவு கொடுத்தார். அது அவருடைய இரத்த பாசம். பணத்தை தவிர அனைத்து முடிவுகளிலும் அவருக்கு உதவினார். வியாபாரத்தில் ஒரு பங்கை கொடுத்தார். ஆனால் பேராசையின் தாகம் என் சித்தப்பாவுக்கு தீரவில்லை. அவள் ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். அவளது கைகள் நடுங்குவதை பார்த்தேன். அவள் கட்டிலின் விளிம்பை உறுதியாக பிடித்திருந்தாள். நான் கதையை தொடர, உன் வீட்டில் இருந்த மற்றவர்கள், உன் அம்மா என்றேன். அவள் மெதுவாக, அம்மா நல்லவள், பொறுமைசாலி, எப்போதும் கடவுளை நம்பும்படி சொல்வாள். ஆனால் சித்தியின் நாக்கு விஷத்தை கக்கியது. நாங்கள் அவள் கணவனை வேலைக்காரனாக மாற்றிவிட்டோம் என்று அவள் அவமானப்படுத்தினாள். அவள் பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் வெளியே ஒரு நாய் குரைக்கும் சத்தம் கேட்டது. நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
ஆனால் அவள் கவனிக்கவில்லை. நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். கல்வி நிறுவனங்களில் நான் பிரபலமானவள். ஆனால் சீக்கிரமே என் மீது சித்தப்பாவின் கண்கள் பதிய தொடங்கிவிட்டன என்பதை நான் உணர்ந்தேன். நான் அம்மா அப்பாவிடம் அவர் மோசமானவர் என்று சொன்னேன். ஆனால் அப்பாவின் இதயம் இலகியது. அவர் சிரித்து அதை தவிர்த்து விட்டார். அவர் என் தம்பி, சந்தேகம் கொள்வது நல்லதல்ல என்றார். நான் ஆழமான மூச்சு விட்டேன். அவளது வார்த்தைகளால் ஒரு முழு உலகம் திறந்தது. அவள் தொடர்ந்து பேசினாள். அப்பா இரவு பகல் வியாபாரத்தில் பிஸியாக இருந்தார். சித்தப்பா அவருடன் அமர்ந்தார். கணக்குகளில் குறைபாடு தொடங்கியது. நோட்டுகள் காணாமல் போயின. ரசீதுகள் மாற்றப்பட்டன. அப்பா அறிந்திருந்தார். ஆனால் அவர் அதை தவிர்த்தார். அவர் என் தம்பி, அவர் திருந்துவார் என்றார். ஆனால் அவர் திருந்துவதற்கு பதிலாக அதிகமாக விரும்பினார். நான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டேன். அவளது கண்களின் மூளைகள் ஈரமாகின. அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக, என் கதை பெரியது. ஆனால் இன்று நீ கேட்க தைரியமாக இருக்கிறாய். நான் எல்லாவற்றையும் சொல்லுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த முகம், இந்த நிலை எல்லாம் இந்த பேராசையின் கதை. நான் நாற்காலியில் நேராக உட்கார்ந்தேன். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள என் இதயம் ஆசைப்பட்டது. அந்த தருணத்தில் கமலவேணி உலகத்திற்கு ஒரு மர்மமான பிச்சைக்காரி, உண்மையில் காலம் மற்றும் உறவுகளால் மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு பெண் என்பதை நான் உணர்ந்தேன். சித்தப்பா ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வியாபாரம், ஒவ்வொரு முறையும் ஒரு இழப்பு. கமலவேணி இந்த வாக்கியத்தை சொன்னபோது அவளது குரலில் ஒரு சோர்வு இருந்தது. அவள் மெதுவாக, என் சித்தப்பா ஒரு நாள் எங்களது நிலம் அனைத்தையும் அவரது பெயருக்கு மாற்றிக்கொள்ள ஒரு சில பத்திரம் மற்றும் உயில்களை உருவாக்கினார். அதில் கையெழுத்திட அப்பாவை வற்புறுத்தினார். அப்பா மறுத்தபோது சித்தப்பா கோபமடைந்து அப்பா மீது எண்ணெய் ஊற்றி கொளுத்த முயன்றார். அப்போது நான் ஓடிச் சென்று அப்பாவை காப்பாற்ற முற்பட்டேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக என் உடலின் ஒரு பகுதி தீயில் எரிந்தது என்றாள். என் கண்கள் கலங்கிவிட்டன. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள எனக்கு நேரம் தேவைப்பட்டது. பிறகு நீ என்றேன். அவள் மெதுவாக சிரித்தாள். நான் எஞ்சிய பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட்டேன். மக்கள் என்னை விபச்சாரியாகவும் பிச்சைக்காரியாகவும் சூனியக்காரியாகவும் பார்த்தனர். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. சில நல்லவர்களை காப்பாற்ற நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தது என்றாள். நான் அவளை பார்த்து, அப்படியென்றால் ஏன் இங்கு வரும் மக்களுக்கு பணத்தை கொடுக்கிறாய்? அங்கு இருக்கும் எலும்புக்கூடின் கை மற்றும் பெட்டி, அதெல்லாம் என்ன என்றேன். அவள் என் கண்களை பார்த்தாள். நான் ஒரு கோடீஸ்வரரின் மகளாக வாழ்ந்தேன். எனக்கு பணம் என்பது சாதாரணமானது. ஆனால் எனது சொந்த தேவைகளுக்காகவும் என்னை சார்ந்தவர்களின் தேவைகளுக்காகவும் பணத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை அதீத பணம் என்பது ஒரு சாபக்கேடு. அதனால் அதை தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கிறேன். அவர்கள் அதை நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு மேஜிக் தெரியும். நான் சிறு வயதில் கற்றுக்கொண்டது. அதை கொண்டு என்னிடம் தவறாக நடந்து கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து என்னை நானே தற்காத்துக் கொள்கிறேன். இங்கு பெண்கள் பாதுகாப்பாக வாழ ஏதாவது ஒரு கலை அவசியம் என்று சொல்லி புன்னகைத்தாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் ஒரு பிச்சைக்காரி அல்ல. அவள் ஒரு ராஜகுமாரி, மனதளவிலும் ராஜகுமாரி. அவளுடைய துயரத்தின் கதை என் மனதை உலுக்கியது. நான் அவளிடம் நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். என் மனதில் கமலவேணியின் முகம் இருந்தது. அவளது கதை இருந்தது. அவள் சொன்னது போல பணம் என்பது ஒரு தேவை. ஆனால் அதை சம்பாதிக்கும் வழியும் செலவு செய்யும் விதமும் தான் ஒரு மனிதனை வரையறுக்கிறது. ஒருவனுக்கு இருக்கும் அதிகப்படியான பேராசை அவனையும் அவனது குடும்பத்தையும் மட்டுமல்ல, சமூகத்தையும் பாதிக்கும். பணத்தின் பின்னால் ஓடும் மக்கள் மனித நேயத்தையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் மறந்து விடுகிறார்கள். பணத்தை தேடும் போது மனிதநேயம் மற்றும் அறநெறி வழிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். அந்த இரவில் நான் கண்டது வெறும் ஒரு பிச்சைக்காரியின் கதை அல்ல. அது பேராசையினால் அழிந்த ஒரு குடும்பத்தின் கதை. அது பணம், அதிகாரம், உறவுகள் ஆகியவற்றின் ஒரு கசப்பான யதார்த்தம். அந்த எலும்புக்கூடு தன் வெறும் கையை அப்போது உயர்த்தி காட்டியதன் அர்த்தம் எனக்கு இப்போது புரிகிறது. என்ன ஆசை கொண்டாலும் நாம் போகும்போது வெறும் கையுடன் தான் செல்வோம் என்றோ.